ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேபிள வந்து அப்சர்வ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, ஃபங்ஷன், இன்வெர்ஸ் ஃபங்ஷன் இது 2க்கும் இருக்க டிஃபரன்ஸும் அந்த டீட்டெயில் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபங்ஷன்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, டொமைன் கோடொமைன் இருக்கும். அதாவது இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது ஃபங்ஷன். ஓகேவா? நார்மல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன். இப்போ இதோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு இந்த சைன் தீட்டாங்கிறதுல நான் வந்து தீட்டாவை வந்து இன்புட்டாக கொடுப்பேன். கரெக்டாக 30 டிகிரின்னு கொடுக்குறேன். ஆன்சர் என்ன வரும்? ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்னது? 1/2. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவை இன்புட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்பராக வருது. அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரின்சிபல் டொமைன் போட்டிருக்காங்களா? நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல் டொமைன்கிறத பற்றி பேசிட்டோம். நம்ம வந்து ஆங்கிள் வந்து 0 டிகிரிலேருந்து இன்ஃபினிட்டி வரையும் எடுக்கலாம். அட் த சேம் டைம் மைனஸ்லேயும் எடுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆங்கிள்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். சைன்னா இந்த வேல்யூ தான், காசுனா இந்த வேல்யூ தான், டேன்னா இந்த வேல்யூ தான் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா வந்து பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த பிரின்சிபல் டொமைனில் இருக்க வேல்யூஸ் நம்ம போடுறப்ப ஆன்சர்ஸ் வந்து வரும். ஓகேவா? இப்போது இந்த சைனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, அதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். எதுலேருந்து எது வரையும் வரும் அப்படின்னா -1லேருந்து 1 வரைக்கும் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து -1 to 1, -1 வரலாம், +1 வரலாம். அதே மாதிரி கோசைன் காஸ் அப்படிங்கிறதுக்கும் -1லேருந்து 1. இங்கே வந்து நம்மளுக்கு ஆர் ரியல் நம்பரில் எந்த நம்பர் வேணால் ஆன்சராக வரலாம். இங்கே வந்து ரியல் நம்பரில் எது வேணால் வரலாம். ஆனால் எந்த இன்டர்வல் வராது அப்படின்னா -1லேருந்து 1க்குள்ளே இருக்கிறது வராது. அதாவது இதை நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு -1 1 இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வரும். ஆனால் இந்த இன்பிட்வீனில் இருக்க இது மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்குள்ளே இந்த ப்ராக்கெட் போடணும், க்ளோஸ்ட் ப்ராக்கெட். இது மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வராது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். எப்படி அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் 1/2 இருக்கும். இப்போது இந்த கேள்வி நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா சைனில் எந்த ஆங்கிளில் 1/2 வரும் அப்படின்னு கேட்குறோம். விச் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து தீட்டா, விச் இஸ் வாட் வி கால்டு ரேஞ்ச். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்ததுக்கு வந்து நம்பர். ஓகேவா? அதனால தான் இதோட டொமைன் வந்து என்ன அப்படின்னா டொமைன் என்னவா இருக்குது அப்படின்னா நம்பர்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் -1 to 1, -1 to 1 ரியல் நம்பர் இப்படின்னு நம்பர்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இதோட ஆங்கிள்ஸ் இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஆங்கிள். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா நம்பரை போட்டால் ஆன்சர் வரணும். இப்போ 1/2ங்கிறத நம்ம போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 30 டிகிரின்னு வரும். புரியுதா? இதுதான் வந்து இதோட பேட்டர்ன். இப்படி தான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போது நார்மல் ஃபங்க்ஷன்னா இன்புட் வந்து தீட்டா, வேல்யூ வந்து நம்பர். ஆனால் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேல்யூ இன்புட் வந்து நம்பர், அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் வரும். இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இதுலேயும் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துருக்கோம். சைனில் வந்து -π/2லேருந்து π/2 இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். அந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எடுக்கிறேன் இங்கே இது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்குது. இந்த யூனிட் சர்க்கிளில் இருக்கிற இந்த ரீஜனுக்குள்ளே இருக்க பாயிண்ட் எடுக்கிறோம். எந்த ரீஜன் -π/2லேருந்து π/2க்குள்ளே இருக்கிற ரீஜனில் இருக்க பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 டிகிரி போடுறோம் அப்படின்னா இது என்ன ஒரு சைன் 30 டிகிரிங்கிறது வந்து 1/2ன்னு வரும். இப்போ சைன் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 30 டிகிரியே வந்துடும். அப்போது -π/2லேருந்து π/2 வரையும் எடுக்கிறப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே ஆன்சர் வரும். ஆனால் அப்படியே ஆன்சர் வரும்னா தீட்டா என்ன எடுக்கிறாங்களோ அதே போட்டால் போதும். ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த யூனிட் சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 360 டிகிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 360 டிகிரி ஒரு ஃபுல் ரவுண்டு. இப்போ இந்த ஃபுல் ரவுண்டில் இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து -90. அதாவது இங்கேருந்து இதுக்குள்ளே நம்ம எடுக்கிறப்போ மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்படியே போட முடியும் தீட்டான்னு. ஓகேவா? இப்போது சைன் ஒருவேளை இப்படி ஒன்று கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 75 டிகிரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 75 டிகிரிக்கு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம வந்து 60, 30, 45 அப்படி தான் பார்த்துருக்கோம். 75 டிகிரிக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போது ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த -π/2லேருந்து π/2க்குள்ளேருந்து தான் அந்த 75 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக 75ன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து இந்த இது.
இதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா வந்து 0லேருந்து அதாவது இங்கே இருந்து இதுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த டீட்டா அப்படியே எழுதிக்கலாம். இப்படின்னு ஒவ்வொரு ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒருவேளை இதுக்கு இல்லாத வேறு இடத்துல ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து சைன்லேயே நம்ம எடுத்துப்போமே. சைனில் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஒரு 120 டிகிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோம். 120 டிகிரி கேட்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் மொதல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ மொதல் கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் 120 டிகிரி என்ன அப்படின்னா இந்த யூனிட் சர்க்கிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 120 டிகிரியில் என்ன இருக்குது? சைன் 120 டிகிரியில் √3/2 இருக்குது. அப்போது நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா √3/2 எந்த ஆங்கிளில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? √3/2 வந்து எந்த ஆங்கிளில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சைனில் √3/2 எங்கே வருது? இந்த வருது. ஓகேவா? அப்போ இது என்னது அப்படின்னா 60 டிகிரி. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் இங்கே என்ன வருது அப்படின்னா 60 டிகிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 60 டிகிரி வருது. அப்போது மொதல் வந்து 120 டிகிரியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் மறுபடியும் இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 60 டிகிரிங்கிறது வரும். இது எப்போது அவங்க கொடுத்த ரீஜனை தவிர வேறு ரீஜனில் கொடுத்தாங்கன்னா. ஓகேவா? இப்போது இந்த ரீஜனுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதை தாண்டி இந்த இடத்துல கொடுக்குறப்ப தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணி அதை மறுபடியும் இன்வெர்ஸ் வேல்யூ வந்து பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த இதில் இருக்க எல்லாமே அப்படி தான். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு வந்து டேனில் இதே கேள்வி கேட்குறாங்க. டேனில் ரீஜன் பாருங்கள், அதே மாதிரி -π/2 π/2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டேனில் ஒரு வேளை 120 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். tan இன்வர்ஸ் ஆஃப் tan 120 டிகிரின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா மொதல் tan 120 டிகிரியோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த tan 120 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொதல் 120 டிகிரியில் போய் நின்றுக்கோங்க. இதான் வந்து 120 டிகிரி. ஓகேவா? இந்த 120 டிகிரியில் 2 ஆன்சர் இருக்குது. கரெக்டாக? என்னென்ன ஆன்சர் இருக்குது? √3/2 அப்புறம் வந்து -1/2 இருக்குது. இந்த √3/2ங்கிறது சைனு. ஓகேவா? இந்த -1/2ங்கிறது காசு. அப்போ அதை நம்ம டினாமினேட்டர் எழுதிட்டான். ஏன்னா tan θங்கிறது சைன் பை காசு. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா -√3ன்னு வரும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டேனோட 120 டிகிரி வந்து -√3. அப்போது நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் -√3 அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஆனால் இந்த -√3 டேனில் -√3 எப்போ வருதுன்னு பாருங்கள். டேனில் -√3 எப்போ வருது? 120 டிகிரியில் வருது. ஓகேவா? இங்கே 120 டிகிரிலையும் -√3 வருது வேறு. ஆனால் இந்த 120 டிகிரி நம்ம ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு டேனோட ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -90. அதாவது இந்த இடத்துல இருந்து -90லேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஆன்சர் எடுக்க முடியாது. இதே மாதிரி ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வச்ச மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரியான வேல்யூ தான் 1/2, -√3/2 இருக்குது. புரியுதா? ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேடுற ஆன்சர் இதுதான். இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 270. அப்போ இதுலேருந்து 30 கூட்டினோம்னா 300 டிகிரி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0 டிகிரியிலேருந்து நெகட்டிவில் வரும். எவ்வளோ டிகிரி வரும்? 30, 45 ஆயிடுச்சு. இது ஒரு 60. ஓகே, அப்போது நம்மளுக்கு இது என்னது அப்படின்னா -60 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஸோ -60 டிகிரி. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்த ரீஜனுக்குள்ளே இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். அதுவே வந்து அவங்க கொடுத்ததை தாண்டி வெளியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் அது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில் மாற்றி கண்டுபிடிக்கணும். இதுதான் எல்லாத்துக்கானது. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொதல் ப்ராப்பர்ட்டி அந்த இதில் என்னென்னா நம்ம உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆங்கிள் பார்க்கணும். சைனில் 30 டிகிரியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆன்சரை ரிவர்ஸில் பண்ணணும். ஆனால் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே 1/2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா எக்ஸ் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குது 1/2ங்கிறது. அப்போ இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதே மாதிரி இங்கே பாருங்கள் டேனில் பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு எந்த ஒரு நம்பர் எக்ஸு எடுத்தாலும் சரி. ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் அதுவே தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதை கவனிங்க. இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு அர்த்தம் 1 டேனில் எப்போ வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 45 டிகிரியில் வரும். அப்போ 45 டிகிரி. இப்போ tan 45 டிகிரி ஆன்சர் என்னது 1. அப்போ இங்கே எடுத்த 1 தான் இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். அப்போது
டேனை பொறுத்தவரையும் எக்ஸுக்கு ரியல் நம்பர் எது எடுத்தாலும் நீங்கள் அப்படியே ஆன்சராக வந்துடும். ஓகேவா? இப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எடுத்தோம்னா டேனில் 1 எப்போ வரும் அப்படிங்க, எந்த ஆங்கிளில் வரும்? 45 டிகிரியில் வரும். டேன் 45 டிகிரி என்னது 1, ஏன்னா இங்கே இருக்க டேனை இங்கே கொண்டு போய் போட்டோம், அவ்வளோதான். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அந்தந்த ரீஜனுக்குள்ளே எப்படி இப்படிலாம் ரியாக்ட் ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, இது ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இல்லக இருக்கிறது 1/xஆக இருந்தால் அதை நம்ம சைன் இன்வர்ஸுங்கிறது என்னவாயிரும்னா கொசிகன், ஏன்னா சைனோட தலைகிலி வந்து கொசிகன். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் சீக்கன், டேன் இன்வர்ஸ் வந்து காட்டு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் வந்து இதில் வந்து இந்த காட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கிறப்ப மட்டும்தான் காட் இன்வர்ஸாக மாறும். இதுவே லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா -π + காட் இன்வர்ஸ்னு வந்து மாறிடும், அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த மைனஸ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் -x = -sin xன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி காஸ் ஆஃப் -x = cos x. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும், எதெல்லாம் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் இது வந்து அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது. மைனஸ்னா இங்கே டேனுக்கும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, கொசிக்கனுக்கும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இங்கே காஸ்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்பயுமே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x, அதாவது நம்ம காஸ் ஆஃப் -xனா வெறும் காஸ் எக்ஸ்னு எழுதிப்போம். இங்கே என்ன எழுதணும்னா π - cos xன்னு எழுதணும். அதே மாதிரி சீக்கனுக்கும் காட்டுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பையை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி எழுத போகிறோம். இதுதான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு 30 டிகிரி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இங்கே கவனிங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 30. இது வந்து தப்பு. ஏன் தப்பு? இப்போ நான் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில் இன்புட் வந்து டீட்டாவாக கொடுக்கக்கூடாது, தப்பு. ஓகேவா? என்ன கொடுக்கணும்? நம்பர் தான் கொடுக்கணும். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் நான் என்ன கொடுக்கலாம், ஒரு 1/2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒரு 1/2. ரெண்டுமே 1/2 தான். ஏன்னா அந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கனாலே சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x தான் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். சைனில் எப்போ 1/2 வரும்? நம்மளுக்கு தெரியும் 30 டிகிரியில் வரும். ஓகேவா? காசில் எப்போ 1/2 வரும்? 60 டிகிரியில் வரும். ஆக மொத்தம் 90 டிகிரி, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எதை எடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு சைனில் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ சைனில் எப்போ 1 வரும்? 90 டிகிரியில். காசு